ஒய் யூ ஷுட் டூ எக்ஸசைஸ். அந்த ஒரு கேள்வியை பில் பேர்ங்கிற ஒரு உலக ஆணலகன் எழுப்பியிருக்காரு. அவரே கேள்வி எழுதி அவரே பதில் எழுதியிருக்காரு. ஒய் யூ ஷுட் டூ எக்ஸசைஸ், நீங்கள் ஏன் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், நாம் ஏன் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்காரு. அதுக்கு அவர் ஆன்சர் எழுதியிருக்காரு பாருங்க, பாயிண்ட்ஸு. டு பெட்டர் ஹெல்த், சிறந்த ஆரோக்கியம், சிறந்த உடல் நலம் பெறுவதற்கு, சிறந்த உடல் நலத்தை பெறுவதற்கு நீங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். A longer lifespan, லைஃப் ஸ்பேன் என்ன, நீண்ட ஆயுள். உங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கணும். குவாலிட்டி ஆஃப் லைஃப், தரமான வாழ்க்கை இருக்கணும். தரமான வாழ்க்கை, அதுதான். அலிவியேட் டிப்ரெஷன், நம்மகிட்ட நம்முடைய டிப்ரெஷன் இருக்கு பாருங்க, மன அழுத்தம், அதெல்லாம் இல்லாம ஆக்குறதுக்கு. டிக்ரீஸ் ஆன்சைட்டி, மன அழுத்தம், மன சுமை, மன சோர்வு இருக்கு பாருங்க, இதெல்லாம் குறைக்கிறதுக்கு நீங்க உடற்பயிற்சி கண்டிப்பா செய்யணும் அப்படின்றார். இம்ப்ரூவ் யுவர் எபிலிட்டி டு கான்சென்ட்ரேட், நீங்க ஒரு இடத்துல உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்துவதற்கான ஒரு திறமையை வளர்த்துக்கொள்வதற்கு, உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்துவதற்கான திறமையை வளர்த்துக்கொள்ள நீங்க கண்டிப்பா உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்றாரு. ஒர்க் மோர் எஃபிஷியன்ட்லி, நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்தவனா நீங்க வேலை பார்க்கணும். நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சிறந்த அளவுல செய்வதற்கு நீங்க உடற்பயிற்சி செய்யணும். இன்க்ரீஸ் யுவர் ஸ்டெமினா, உங்களுடைய வலிமை, உங்களுடைய பவரை கூட்டுவதற்கு நீங்க உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்றாரு. மெயின்டைன் ப்ராப்பர் பாடி வெயிட், அதாவது சரியான உடல் எடையை நீங்க மெயின்டைன் பண்ணணும். சரியான உடல் எடையை எப்பயும் நீங்க வச்சிருக்கணும். அதுக்காகத்தான், அதாவது உடல் எடை ரொம்ப கம்மியாகவும் போயிடக்கூடாது, உடல் எடை ரொம்ப பூதமாதி ஆயிடக்கூடாது. அதுக்காக என்ன சொல்றாரு, மெயின்டைன் பண்றதுக்காக சரியான உடல் எடையை நீங்க வச்சிருக்கணுமா, அப்ப உடற்பயிற்சி செய்யுங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இவர் தான் பில் பேர்லு, 5 times மிஸ்டர் யூனிவர்ஸ், கீஸ் டு த மிஸ்டர் யூனிவர்ஸ் அப்படின்ற புத்தகத்தில் அவர் எழுதியிருக்காரு. அதை தான் நான் தமிழ் தனியாக எழுதியிருக்கேன். எழுதிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், நாம் ஏன் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, எதுக்கு சார் உடற்பயிற்சி செய்யணும், ஆடு மாதெல்லாம் உடற்பயிற்சி செய்தா, மிருகங்கள் உடற்பயிற்சி செய்தா, நம்ம மட்டும் செய்யணுமே எதுக்கு சார் அப்படின்னா, அதுக்கு தான் அவர் அதுக்கு ஆன்சர் எழுதியிருக்காரு. டு பெட்டர் ஹெல்த், உங்களுக்கு நல்ல உடல் நலம் வேணுமா, நீங்கள் சிறந்த உடல் நலத்தை பேணுவதற்கு உடற்பயிற்சி செய்யுங்கள். எ லாங்கர் லைஃப் ஸ்பேன், லாங்கர்னா நீண்ட, லைஃப் ஸ்பேன்னா என்ன, உங்களுடைய ஆயுள், உங்கள் நீண்ட ஆயுளை நீங்க பெறணுமா, அப்ப நீங்க உடற்பயிற்சி செய்யுங்க. குவாலிட்டி ஆஃப் லைஃப், தரமான லைஃப்னா என்ன, அருமையான படிப்பு, அருமையான வேலை, அருமையான திருமணம், அருமையான குழந்தை குட்டிகள், அருமையான நோயில்லாத வாழ்க்கை, அதுதான் குவாலிட்டி. தரமான வாழ்க்கை வாழ்வதற்கு உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அலிவியேட் டிப்ரெஷன், உங்க மன அழுத்தத்தை குறைப்பதற்கு நீங்க எக்ஸசைஸ் செய்ய வேண்டும். டிக்ரீஸ் ஆன்சைட்டி, உங்கள் மன சோர்வு, மன பிரச்சனை, இதெல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நம்மளுக்கு வரும், அதெல்லாம் குறைக்கிறதுக்கு நீங்க உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இம்ப்ரூவ் யுவர் எபிலிட்டி டு கான்சென்ட்ரேட், நீங்க மனதை ஒருமுகப்படுத்தும் திறமையை வளர்த்துக் கொள்வதற்கு நீங்க உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செஞ்சா நீங்க உங்க மனதை கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றார். ஒர்க் மோர் எஃபிஷியன்ட்லி, நீங்க செய்யும் வேலையை மிக சிறப்பாக செய்வதற்கு நீங்க உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உடற்பயிற்சி செஞ்சா என்ன, உடம்பு பூரா ரத்தம் ஓடும், எப்பயும் சுறுசுறுப்பா இருப்போம், எப்பயுமே தூங்க மாட்டோம், எப்பயுமே மனசு விழிப்பா இருக்கும், மற்றவங்க சொல்றதை கேட்போம், நம்ம ஒரு செயலை சிறப்பா செய்வோம். அதுதான் அவர் சொல்றாரு. இன்க்ரீஸ் யுவர் ஸ்டெமினா, உங்களுடைய ஸ்டெமினானா என்ன, உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய திறமை, உங்களுடைய வலிமை, உங்கள் பவர், இதெல்லாம் உயர்த்துவதற்கு நீங்க எக்ஸசைஸ் செய்யுங்க அப்படின்றாரு. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உங்க உடம்ப உங்களுடைய ஸ்டெமினாவை கூட்டுறதுக்கு. மெயின்டைன் ப்ராப்பர் பாடி வெயிட், அதாவது உங்களுடைய பாடி வெயிட் குறையவும் இல்லாம கூடவும் இல்லாம, நீங்க உங்க ஹைட்டுக்கு என்ன வெயிட் இருக்கணுமோ அதை மெயின்டைன் பண்றதுக்கு உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படின்றார். இது பாடி பில்டிங் செய்யறவங்களுக்கு மட்டும் கிடையாது, நாட் ஓன்லி ஃபார் பாடி பில்டர்ஸ் பட் ஃபார் எவ்ரிபடி.
இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களுமே எந்த கேம்னாலும் நீங்க ஃபுட்பால் விளையாடலாம், வாலிபால் விளையாடலாம், ஹாக்கி விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம், ரன்னிங் போகலாம், ஜாக்கிங் போகலாம். எந்த விளையாட்டு வீரர்களுக்குமே, எந்த ஸ்போர்ட்ஸ்மேனுக்குமே இது ரொம்ப முக்கியம். இதை தயவுசெய்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப இதை சொன்ன பில் பேர்ல ஒரு மிகச்சிறந்த ஆணழகன், அவரை பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப பில் பேர்ல் நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, இந்த உடற்பயிற்சி சம்பந்தமான அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னாரு பாருங்க. ஏன் நம்ம உடற்பயிற்சி செய்ய வேண்டும், ஒய் வி ஷுட் டூ எக்ஸசைஸ் அப்படின்னு போட்டு சொன்னாரு பாருங்க. இந்த பில் பேர்ல பாருங்க, அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் ஒன்று. ரெண்டாவது கருப்பின ஆணுக்கும் வெள்ளை நிற பெண்ணுக்கும் பிறந்தவர், கலப்பின மனிதன். மூணாவது இவர் வந்து அமெரிக்காவில் நேவில சின்ன வயசுல வேலைக்கு சேர்ந்துட்டாரு. நேவிலே வேலைக்கு சேர்ந்தவர். இவர் என்னன்னா ரெஸ்லிங் சாம்பியன், யாரையும் அடிச்சு ஜெயிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வீரன். அப்ப இவர் வந்து மிஸ்டர் யூனிவர்ஸ் வந்து 1953 மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினார். ஓவரால் மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினாரு. மிகச்சிறந்த ஆணழகன். கை போசிங் பாருங்க, அப்படி ஸ்டைலா கொடுத்துருப்பாரு. அதாவது விரலை வெளியே கொடுத்துருக்க மாட்டார். இப்படி 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 நம்ம மடக்கிறோம்ல, அப்படி கொடுத்துருக்க மாட்டார். இந்த கையை இப்படி மடக்கி இப்படி உள்ள இப்படி கொடுத்துருப்பாரு. ஒரு ஸ்டைலா இருக்கும் இந்த பில்பேல் கொடுக்குற ஸ்டைலு. 1953 மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினவர். இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ட்ரைசெப்ஸ் தான் இவருக்கு ஸ்பெஷாலிட்டி. இவருக்கு இன்னொரு பேர் என்னன்னா மிஸ்டர் எவ்ரி திங். மிஸ்டர் எவ்ரி திங் அப்படின்னா எல்லா மசிலுமே இருக்கும் இவருக்கு. கழுத்து, செஸ்ட்டு, லாட்டு, ரிப்பு, தைஸு, காப்பு எல்லாமே இருக்கும். இவருடைய பைசப்ஸ் வந்து 19 இன்ச்சு, கழுத்து 19 இன்ச்சு, இந்த காஃப் 19 இன்ச்சு. பாம்பேக்கு 1966 வந்தப்ப என்னுடைய ஆசிரியர் திரு கனகராஜ் சார் வந்து இவரை நேரடியாக பார்த்தேன்னு சொன்னார். மிகச்சிறந்த ப்ரொபோஷனேட் பாடி பில்டரு. இவரை வந்து உலகத்தில் இவர் வந்து 5 டைம்ஸ் மிஸ்டர் யூனிவர்ஸ். அதாவது 1953 யூனிவர்ஸ் வந்து வாங்கினார். அப்புறம் 56 வந்தார். அப்புறம் 63 வந்தார். அப்புறம் 67 அர்னால்டு வாங்கும்போது இவர் வாங்கினார். 71 ஓப்பன் சேலஞ்சு பண்ணார். 71 உள்ள இவருடைய உடல் எடை தான் இதுதான் உடம்பு பாருங்க. 245 பவுண்ட்ஸு, ஒரு 110 கிலோ பாடி வெயிட் வச்சிருந்தாரு. 1971 இவர் நிற்கும் போது அர்னால்டு கூட இவரோட போய் மோத முடியல. பெரிய ஜம்பாவான்கள்லாம் ஒலிவா போய் மோதினார் இவரோட. செல்ஜியோ ஒலிவா செகண்ட் வாங்கினாரு. ரெஜ்பார்க் அர்னால்டா குருவை போய் மோதினாரு, அவர் தேர்டு வாங்கினாரு. 42 வயசுக்கு மேலே வயிறு கட்ஸு பாருங்க எப்படி இருக்குமா. அதுக்காகவே இந்த ஃபோட்டோவை எடுத்தேன். ட்ரைசெப்ஸ் மண்ணேன். இவர் தான் இந்த கீஸ் டு த இன்னர் யூனிவர்ஸ், இந்த கீஸ் டு த இன்னர் யூனிவர்ஸ், அப்புறம் கெட்டிங் ஸ்ட்ராங்கர்னு 2 புத்தகம் எழுதியிருந்தார். மிகச்சிறந்த புத்தகம், மிகச்சிறந்த ஆணழகன், மிகச்சிறந்த அறிவாளி. அந்த புத்தகத்தில் வந்து ஒரு ஆர்ம்ஸ், ஒரு ட்ரைசெப்ஸ் அப்படின்னு ஒரு படம்னா, இந்த ட்ரைசெப்ஸ்னா அதுக்கு ஒரு 150 எக்ஸசைஸ் எழுதியிருப்பார். இந்த அப்டமன்னா அதுக்கு ஒரு 150 எக்ஸசைஸ் எழுதியிருப்பார். இந்த ஷோல்டர்னா அதுக்கு ஒரு 150 எக்ஸசைஸ். இவர் படத்தவே வரைஞ்சி இவரே அந்த படத்தை போட்டு அந்த புக்கு அவ்வளோ அழகான புஸ்தகங்களை தயாரித்து இது பண்ணார் இந்த பில் பேர்ல். மிகச்சிறந்த ஆணழகன். 1971 இவர் மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கும்போது என்ன ஸ்பெஷாலிட்டினா, இவர் வந்து வெஜிடேரியன் ஆனார். அப்போ வெறும் முட்டை பாலை மட்டும் சாப்பிட்டு உடம்பு ஏற்றி அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சார். பாருங்க, அழகா இருப்பார். ஆடு மாடுகள்லாம் புள்ளதானே திங்குது, நானும் காய்கறிகளையே சாப்பிட்றேன்னு சொல்லி வெஜிடேரியன் பாடி பில்டர் ஆகி அந்த 21 5th டைம் மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினார். ரொம்ப அருமையான ஒரு பாடி பில்டரு, குறைய சொல்ல முடியாது. இவர்கிட்ட வந்து இவரை மிஞ்சி ஒரு பாடி பில்டிங்ல இல்லைன்னு சொல்லலாம். இவர் ஜான் கால் கிரிமருக்கு, ஸ்டீவ் ரிவ்ஸ், ரெஜ்பார்க்கு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பாடி பில்டர்களை நம்ம சொல்லணும்னா இவர் உயர்தரமான ஒரு ஆணழகன். இவருடைய படங்கள் நிறைய இருக்கு, ஆனால் நான் கலெக்ட் பண்ணதை மட்டும்தான் இது பண்ணேன். இது வந்து 1953 சின்ன பையனா இருக்கும்போது 20-22 வயசுல எடுத்த படமா இருக்குது. இதெல்லாம் வந்து 71 எடுத்த படம். 5 அடி 6 அடி உரங்களாம், ரொம்ப அட்டகாசமான ஒரு ஆணழகன். இவர் தான் சொல்றாரு, நீங்க ஒரு எக்ஸசைஸ் ஏன் செய்யணும், நீங்க எக்ஸசைஸ் செய்தா
நீங்கள் வந்து நல்ல ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணலாம், நல்ல உடல் நலத்தை மெயின்டைன் பண்ணலாம், நீண்ட ஆயுள் உங்களுக்கு கிடைக்கும், உடம்பு எப்பயும் சுறுசுறுப்பாக இருக்கும், உங்களோட உள்ள மன சோர்வை விரட்டலாம், நீங்கள் மன பிரச்சனைகளை நீங்கள் விரட்டலாம், நீங்கள் வந்து முடிவெடுக்கும் திறனை நீங்கள் வளர்த்துக்கலாம், நீங்கள் வந்து சிறந்த உங்கள் வேலையை வந்து திறம்பட செய்யலாம், உங்களுக்கு நல்ல உடல் வலிமை கிடைக்கும், மன வலிமை கிடைக்கும், உடம்புல ரத்தம் உடம்புல இருந்து இதயத்துல இருந்து உடலின் எல்லா பாகத்துக்கும் போகும், நீங்க எப்பயும் ஆரோக்கியமா இருக்கலாம். அது அப்படின்னு அந்த உடற்பயிற்சி செய்வதோட நன்மைகளை பூரா அழகாக எழுதுறாரு, அவர் புத்தகத்தில் எழுதுறாரு. ரொம்ப அருமையான ஒரு பாடி பில்டர். இவரை நீங்க மனசுல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இவருடைய இந்த குறிக்கோள்களை வந்து நீங்க ஃபாலோ பண்றது மிகவும் நல்லது. அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, எல்லாம் ஷேர் பண்ணுங்க, என்னுடைய வாட்சிங் அவர்ஸை கூட்டுங்க. நன்றி.